மாநில அளவில் பல லட்சம் பேர் கொண்டாடுற திருவிழானே சொல்லலாம் இந்த குரூப் 4 எக்ஸாமை. ஏன்னா அத்தனை லட்சம் பேர் இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கு தலா 326 பேர் போட்டி அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் இந்த பணிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி அஃபீஷியலாகவே டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்போயுமே வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை தான் அங்கே கரெக்ஷன், அதாவது அப்ளிகேஷன் கரெக்ஷன் முடிஞ்சு ஃபைனலாக அப்ளிகண்ட் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத டிஎன்பிசி சார்பிலே தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 6244 பணியிடங்களுக்கு குரூப் 4 20,37,094 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் தான் எக்ஸாம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த இவ்வளோ பெரிய காம்படிஷனில் எப்படி போட்டி போடுறது? ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண 20,36,000 பேருமே ஏதோ நமக்கும் இந்த வேலை கிடைக்கும் அப்படி நம்பிக்கையில் தான் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஸோ ஒரு போர் மாதிரி தான் நீங்கள் இதில் செயல்பட்டு ஆகணும். ஏன்னா நீங்கள் குரூப் 2 கூட ஈஸியாக ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஆனால் இந்த குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா டஃப் காம்படிஷன். சரிங்களா? தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய ஒரு க்ரோடு, அதாவது பெரும் காம்படிஷனில் அட்டன் பண்ணுற எக்ஸாம் தான். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அக்ரெசிவாக நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த மாதிரி இப்போ போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். ஸோ வெற்றி பெறவங்களுமே உங்களில் ஒருத்தர் தான். ஸோ உங்கள் பக்கத்து வீடோ பக்கத்து தெருவோ உங்கள் ஊரில் ஒருத்தர் தான் வெற்றி பெறாங்க. அவங்களால முடிகிறதையே உங்களால் முடியாது. ஸோ உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் தான் யாராலையும் ஜெயிக்க முடியும். ஸோ இன்னும் ஒரு 90 நாள் இருக்குது. ஸோ 90 நாளும் பிளான் பண்ணி நீங்கள் படித்தாலே இந்த பணிக்கு அழகாக வெற்றி பெற்றுடலாம். சரிங்களா? ஸோ இந்த 90 நாள் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்கிறேன். சரிங்களா? நான் நிறைய ஒரு 5-6 வருஷமாக இதிலே இருக்கிறனால என்னோடய ஐடியாஸை சொல்கிறேன். நீங்கள் ஓகேனா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 100 கொஸ்டின்ஸ் தமிழுக்கு மட்டும், 225 மேக்ஸுக்கு, அப்புறம் 75 ஜிகே. சரிங்களா? இப்போ தமிழில் நீங்கள் ஒன்றுமே படிக்காமல் இப்போ எழுதினா கூட 100க்கு 50 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 கொஸ்டின் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் தமிழில் மட்டும் 100க்கு 95 கொஸ்டினுக்கு மேலே டார்கெட் பண்ணாலே ஓரளவு ரீச் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதே போல் மேக்ஸில் 25க்கு 20. ஸோ அந்த மாதிரி டார்கெட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா ஜிஎஸ் பார்த்திங்கன்னா ஸோ எப்படி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஜிஎஸ் டாப்பிக்கை பொறுத்தவரைக்கும். ஆனால் தமிழ் ஸ்டாண்டர்ட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனால் ஜிஎஸ்ங்கிற போகிறப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபிக், எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸு, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சயின்ஸு, ஸோ இவ்வளோ தூரம் இவ்வளோ டெப்த்தாக படிக்கணும். ஆனால் ஸ்டாண்டர்டாக இருக்கிற தமிழ்லையும் மேக்ஸ்லையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ தமிழ் மேக்ஸ் 125 வருது, 120க்கு 110 நெருக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஜிஎஸ்சில் ஒரு 50 மார்க் போட்டாலே நீங்கள் வேலை வாங்கிட்டு போயிடலாம் 75. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க. ஸோ எல்லாருமே அட்டை படிக்கணும்னு நினைக்காதீங்க. சிலபஸை முதல்ல கையில் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் செட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு படிங்க. ஏன்னா ஸோ நம்ம புக்கு அட்டை படிக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ப்ரீவியஸ் இயர் செட்டில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, புதுசாக படிக்கிறவங்க பார்த்திங்கன்னா அதை ஒரு ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் எப்படி கேட்குறாங்க, எந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வருது அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு 5 செட்டு 10 செட்டு பார்த்துட்டு படிக்க போனீங்கன்னா ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம தொடர்ந்து ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஜாயின் பண்ணுறாங்க. டெய்லி அட்டன் பண்ணிட்டு உங்கள் ஸ்கோரை தெரிவிங்க. ஸோ நம்மளோட பங்களிப்பு பார்த்திங்கன்னா கோஆப்டிவ் கோர்ட்டு தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். எஸ்சிடிசியில் இப்போ முடிச்சுட்டு அடுத்த கட்டமாக குரூப் 4 டார்கெட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுடைய வெற்றியில் எங்களோட பயணமும் சேர்ந்து இருக்கும். ஸோ புதுசாக பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் நம்ம சேனல் நிறையா வரப்போகுது. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.